சுமூகமாக போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அகில உலகத்தில் நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரவை. சகல செல்வத்தையும் அந்த அம்பாள் அபிராமி கொடுப்பா. பொதுவாக ரிஷபத்திலே சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடியவர்கள், அழகு நிறைந்தவர்கள், அறிவு நிறைந்தவர்கள், அதிகாரத்தின் மீது ஆசைப்படாதவர்கள், ஆனால் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை சரியாக புரிந்து செயல்படக்கூடியவர்கள். என்றைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம எது மேலே ரொம்ப ஆசைப்படாமல் இருக்கோமோ அது நம்மளை திரும்பி தேடி வரும். இந்த சூத்திரத்தை ரிஷபராசி சரியாக புரிஞ்சுக்கணும். உலகத்தில் எது மீது நீங்கள் ஆசைப்படாமல் இருக்கீங்களோ, எது உங்கள் கனவுலே வரல சார், எண்ணத்திலே அது எனக்கு வந்ததே கிடையாது அப்படி நினைக்கிறீங்களோ, அதுவே உங்கள் வாழ்க்கையுடைய லாஸ்ட் பீரியடில் நிற்கும். பதவியே எனக்கு பிடிக்காது சார், பதவியை பற்றியே நான் திங்க் பண்ணலை, நான் ஏதோ சும்மா வந்தேன் சார், வாழ்ந்தேன் சார் அப்படின்னு போய்கிட்டே இருக்கோம்னா திடீர்னு சமூகத்தில் கொண்டு வந்து நம்மளை இழுத்து விடும் நம்மளோட தசாபுத்திகள். அதே சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு பயங்கர வெறித்தனமோடு இருந்துக்கிட்டு இருக்கீங்க சார், நான் 7வது படிக்கிறதுலேருந்து இருக்கேன் சார் அப்படின்னா அது நம்மளை கொண்டு வராது, ரொம்ப கஷ்டப்படுத்தும். அப்போ நம்ம என்ன செஞ்சால் பிடிக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளே ஏதோ ஒரு திறமை மட்டும் இருக்கும், அந்த திறமையை மட்டும்தான் வளர்த்துக்கணும். திறமையை வைத்து பெரிய படத்தை எதிர்பார்க்கக்கூடாது. திறமையை வளர்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்குன்னு ஒரு திறமை, படிக்கிறது, ஆடுறது, பாடுறது, நல்லா பேசுறது, யதார்த்தத்தை உணர்ந்து கொள்வது, மற்றவர்களை அனுசரிப்பது, குரோத மனநிலைகளை எந்த இடத்துல விட்டுணுமோ அந்த இடத்துல விட்டுறது, இதெல்லாம் ரிஷபத்தோடைய கைவந்த கலை. சில பேருக்கு தான் இது மாதிரி கலைகள்லாம் உண்டு. ஆயக்கலைகள் 64ம் ஏறத்தாழ ரிஷபராசிகளால் அதை கற்றுக்கொள்ள முடியும். அதுவும் மற்றவர்களால் நமக்கு நிறைய லாபங்கள் ஏற்படும். ஆனால் இப்படி எல்லாம் இருந்தும் நான் நிறைய ஏதோ யாராலேயும் தடுக்கப்படுகிறேன், ஏதோ ஒரு எதிரியால் தடுக்கப்படுகிறேன், துரோகியால் தடுக்கப்படுகிறேன். எனக்கு அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஆனால் நான் மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்கிறேன். ஏன் இந்த கடினமான சூழ்நிலைகளை, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் போது, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கணும். இந்த பதிவு பார்க்கும்போது நம்ம முதல்ல சுய பரிசோதனை செய்து கொண்டுட்டு தான் அடுத்தவங்கள்ட்டே அதை கொண்டு போகணும். அப்போ 40% வெற்றியை ஒரு ஜோதிடம் தர முடியும். அந்த ஜோதிடத்தை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் மீண்டு இருக்கக்கூடிய 60% வெற்றிகளை பெற முடியும். அப்போ 40% வெற்றியை நம்மளால் பெற முடியும் அப்படின்னா, அப்போ ஜோதிடத்தில் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறதுனால நமக்கு சுக்கிரன் சௌரியமாக இருக்காரா, பிறப்பில் நல்ல இடத்துல இருக்கிறாரா முதல்ல பார்த்துக்கணும். சந்திரன் அனுகூலமாக இருக்கிறார் இல்லையா, இந்த சந்திரன் எப்பயுமே பிரகாசமாக இருக்காரா, அப்டேட்டு, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதை நம்ம செக் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமாக ராகு கேது நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்காங்களா, 2 கிரகங்களும் ராகு கேது, இதை விட கூடுதல் புதன், ராகு கேது, குரு, சுக்கிரன். இது இல்லாமல் அப்டேட்டில் சந்திரன் எப்படி இருக்கார், திடீர்னு சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது அப்படியே எதுவுமே பேசக்கூடாது, வார்த்தை பொத்தின்னு இருக்கணும், பேசவே கூடாது, அன்றைக்கி மௌனம் வருது. அதே மாதிரி சில பேருக்கெல்லாம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கடுமையாக கோபம் வரும். சில பேருக்கு ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது தேவையில்லாமல் இடிச்சுப்போம், பெயின் வரும். அப்போ அன்றைக்கி பார்த்துக்கணும், காலண்டர் எதுக்கு கிழிக்கிறோம், இன்றைக்கி என்ன திதி, என்ன நட்சத்திரம், இன்றைக்கி எத்தனை மணி வரைக்கும் நல்ல மரண யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம், இதெல்லாம் பார்க்கணும். எல்லாம் தான் இன்றைக்கி அப்டேட்டில் கொடுக்குறாள். இன்றைக்கெல்லாம் இதுலேயே செல்ஃபோன்லேயே இருக்குது, எதையோ செல்ஃபோன் பார்க்குறோம், இதையும் பார்த்துக்குறோம். அப்படி இந்த எண்ணங்களை நம்ம பகிர்ந்துக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஜாதக கட்டத்தில் இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ நமக்கு எந்த எதிரிகள் நமக்கு பிரச்சனை கொடுத்தாலும் அவனை ஃபேஸ் பண்ண முடியும்.
முதல்ல பயந்து ஒதுங்கி பின்வாங்கக்கூடாது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை நான் பிளேத்தமிழ் வாயிலாக சொல்கிறது, யாருக்கும் எதற்கும் பயந்து பின்வாங்காதீங்க. உங்களுக்கு அறிவு முதிர்ச்சியாகத்தான் ஒரு விஷயத்திற்குள்ளே ஆழமாக போக முடியும். கடவுள் உங்களை ஒரு விஷயத்தை உள்ளே இறக்கிறாருன்னா உங்களை சீக்கிரம் ரிலீஸ் பண்ண மாட்டார். நீங்கள் தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒருத்தவன்ட்ட போய் சிக்கிக்கிறீங்க, கவலையே படாதீங்க. ஒருத்தவன்ட்ட சிக்கியிருக்கோம், ஒருத்தவன் வேலை கற்றுக் கொடுக்குறான், அவன் வேலை கற்றுக் கொடுக்குறான்னு நினைங்க, இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் ஐயா, என்னய்யா இது சொந்தக்காரன்னா புழிஞ்சு எடுக்கிறான் வேலையை, துணியை புழியிற மாதிரி, அப்படிலாம் கூட நமக்கு எண்ணம் வரும். இல்லை, நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், நான் படிக்கிறேன், காலத்தை படிக்கிறேன், வருமானத்தை எப்படி ஈட்டணும்னு புத்திசாலித்தனமாக தெரிஞ்சுக்கிறேன். ரிஷபத்தை பொறுத்தவரை எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு வேலையிலும் இல்லற வாழ்க்கையிலும் இன்வால்வ்மெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வெற்றி, இன்வால்வ்மெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் நிம்மதி. நீங்கள் சாதாரணமாக புரிஞ்சுக்கணும், ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷபராசியிலே அவதரித்தார் கிருஷ்ண பரமாத்மா. ட்ரூ. அவர் பாருங்க, எந்த ஒரு செய்தியையும் அவர் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக அதில் களத்தில் இறங்கிடுவார். களத்தில் என்றைக்கும் கிருஷ்ணன் இருப்பான். அதனால தான் கிருஷ்ணன் எல்லாத்துலேயும் ஜெயிச்சான். நல்ல பிளான் போட முடிஞ்சுது. நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு களத்தில் இறங்காமல் இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம், இப்படி நடந்தால் என்ன பண்ணலாம், அது வெற்றியோட அழகு இல்லை. உடனடியாக ஒரு ஃபோனை எடுத்து போட்டு பேசணும். யாருக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோமோ உடனே பேசணும். யாருக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறோமோ மெசேஜ் அனுப்பணும். இன்றைக்கி ஊடகங்கள், மீடியா, கம்யூனிகேஷன் கையில் இருக்குது. கடவுள் கையில் இருக்கிற மாதிரி இப்போ வாய்ப்பு இல்லைன்னு யாருமே பேசக்கூடாது. இன்றைக்கி வாய்ப்பு கொட்டி கிடக்கிறது, நீ உருவாக்கிக்கலாம். உனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிக்கோ. அந்த பாதையில் எந்த கெட்டவர்களும் வராமல் உன்னை பார்த்து கொள்ள முடியும். அப்போ நம்மளுடைய அறிவு இவளுடைய பவர், நமக்கு திறமை இருந்தும் நம்ம தோக்குறோம் அப்படின்னா நம்ம பிளானிங்கில் மிஸ்ஸிங்கில் இருக்கிறோம். இது மாதிரி கிரகங்கள் நமக்கு எப்பெல்லாம் மைனஸ் ஆகுதுங்கிறத புரிஞ்சிக்காமல் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறோம், அங்கே மிஸ்டேக் ஆயிடுறோம், நட்டம் ஆயிடுறோம். அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல், வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார். இந்த ஒரு குறளை மனசில் வச்சுக்கிட்டோம்னா எவனையுமே நம்ம பகையாளியாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரிஷபத்திற்கும் பகைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இருக்கக்கூடாது. துரியோதனன் பகையாளியாக இருக்கிறான் பஞ்சபாண்டவர்களுக்காக துரியோதனன்கிட்ட போரை நிறுத்துறதுக்காக போய் தூது போகிறான் கிருஷ்ண பரமாத்மா. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆல்ரெடி கிருஷ்ணனுக்கு மரியாதை கிடையாது துரியோதன சபையில். ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் அணியில் இருக்கிறதாக துரியோதனன் நினச்சிக்கிறான். பொதுவாக கிருஷ்ணன் நியாயத்துக்கு பக்கம் இருக்கிறான்றதான் உண்மை. அப்போ மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு போகிறான். கடைசியில் முடிச்சு விட்டுருவார். வண்டி எப்படி முடிச்சு விடுவார் உங்களுக்கு தெரியும். அதாவது துரியோதனுடைய பலத்தை ஒரு இடத்த உடச்சிட்டு வந்துடுறார். கதைக்குள்ளே போனீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா இதுதான், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ எவன் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறான், எவன் நமக்கு நம்ம தடுக்கிறான், எவன் நமக்கு மாரகஸ்தானத்தை ஏற்படுத்த நினைக்கிறான், நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை தர்ம சங்கடத்தை உண்டாக்குறான், செய்வன கோளாறில் இறங்குறான்னா அவனை நம்ம முறியடிக்க முடியும். எப்படின்னா அவனுக்கு ஒரு நல்லதை நாம் செய்தே தீர வேண்டும். அவனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல தைரியமாக இருக்கணும். அவங்ககிட்டேருந்து ஓடி ஒளியக்கூடாது, பிரச்சனைகளிலிருந்து ஓடி ஒளியக்கூடாது. பரிகாசம் பண்ணுவான். ரிஷபராசிக்காரர்களை நீங்கள் நம்பவே மாட்டீங்க. உங்கள் இளம் வயதாக இருக்கட்டும், நீங்கள் எதை தொடங்கினாலும் உங்களை பரிகாசம் பண்ணுவார்கள். பரிகாசங்கிறதே இன்றைக்கி பழைய வார்த்தை. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவமானம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிப்போம். நக்கல்னால் இப்போ தெரியும். உங்களை நக்கல் பண்ணுவாங்க. நீ எல்லாம் இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லைப்பா அப்படின்னுவான். அவன் சொல்கிறான் போட்டும்.
சில பேர் நம்மளை அடிமையாக நடத்துவான், இவனுக்கு இல்லை அது வராதுன்னு உங்களை ஒரு ஒரு கேட்டகரியில் உங்களை வச்சுருப்பாங்க. ஆனால் அவனுக்கு ஆபத்து நேரத்தில் நீங்கள் உதவி செய்வீங்க, அங்கே உசந்த மனிதராக உங்களுடைய அறிவு திறமை வெளிப்படும். இதுதான் ரிஷபம். இப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை சிவபெருமானை அதிகமாக கனெக்ட் பண்ணுங்க. நந்திகேஸ்வரரையும் சிவபெருமானையும் நீங்கள் அதிகமாக கனெக்ட் பண்ணுங்கள். நமசிவாய மந்திரம் நிறைய சொல்லுங்கள். இந்த நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க, நந்தியாவட்டை பூன்னு சொல்லுவாங்க, வில்வம்னு சொல்லுவாங்க ஒரு இலை. இது எல்லாம் சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. எங்கே கிடைக்குது உங்கள் கையால் கொண்டு போய் அதை சாத்திக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் மனசில் ஒரு கஷ்டம் வருதோ கொண்டு போய் சிவனுக்கு சாத்துங்க. சிவனோட நெருக்கமாகுங்க. என் ரிஷபராசி பிள்ளைகளே, உங்களுக்கு எத்தனை பேர் யார் செய்வினைகள் வைத்திருந்தாலும், யார் உங்களை கஷ்டப்படுத்தினாலும், கடினமான சூழ்நிலைக்கு உங்களை தள்ளினாலும் நீங்கள் மீண்டும் வருவீர்கள், எழுந்து வருவீர்கள். உங்களை யாராலையும் அழிக்க முடியாது. நம்புங்க, இதை தொடர்ந்து செய்யுங்க, நம்பிக்கையை வளர்த்துக்குங்க, நல்லது நடக்கும். பிளே தமிழ் நேயர்களே, நல்லது நடக்கும். என் உறவுகள், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை கீப் இட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களோடு நான் நிழலாக இருப்பேன். இந்த பிளே தமிழ் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் லைஃப்பில் என்றைக்கு கஷ்டம் வருதோ, என்றைக்கு ஒரு வருத்தம் வருதோ, இந்த பிளே தமிழ் அந்த இடத்துல நீங்கள் பிளே தமிழ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அன்றைக்கி அந்த சிவஸ்ரீயை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள், நீங்கள் நம்புகிற சாமி, இந்த பிளே தமிழ், இந்த சிவஸ்ரீ உங்களோட கனெக்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்குமே நான் சொல்லுவேன், என்கிட்ட ஜாதகம் பார்க்குற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை, என்ன கேள்வியோ என்கிட்ட கேளு, நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுவேன். அந்த பதில் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை படி நீ கேளு, போதும். சும்மா நீ எப்படி நடந்தது, ஏன் அப்படி வந்தது, அது வேணாம். என்கிட்ட பிரசன்னம்தான். நான் ஜாதகம் பார்க்கும்போதே பிரசன்னம்தான் சொல்கிறது. உனக்கு இது நடக்கும், இந்த இடத்துல இப்படி போ, இவன் நம்பு, இவன் நம்பாத. அது ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலம் வரைக்கும் சொல்லுவேன். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் அதை கேட்டு கரெக்டாக இருந்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் நினைக்கிறத நடத்த முடியும். எது என்கிட்ட பரிகாரமே நான் சொல்ல மாட்டேன். குறுக்கு வழியே நம்மள்கிட்ட கிடையாது. நேர்த்தி கடன் மட்டும்தான். கடவுள் என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துட்டா, ஆண்டவா, என் குலதெய்வமே, என் இஷ்ட தெய்வமே, நான் உனக்கு இதை செய்கிறேன், தீ மிதிக்கிறேன், முடி காணிக்க கொடுக்குறேன், இந்த பணம் போடுற உண்டியல்ல, ஏதோ ஒன்று நேர்த்தி கடன் பண்ணுவாங்க. நேர்ந்துக்கிறதுன்னு பேர். அவ்வளோதான். இது நடந்துட்டால் இதை செய்கிறேன்னு. என்றைக்குமே கடவுளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போய் கேட்கக்கூடாது. அது பேர் கடவுள் கிடையாது. மனுஷன் வேறு, கடவுள் வேறு. நான் சார் இந்த ஹோமம் பண்ணேன் சார், இந்த பூஜை பண்ணேன் சார், எனக்கு கடவுள் கொடுக்கல சார், நோ நோ. நம்ம வேண்டிக்கணும். முதல்ல அது நடந்துட்டுன்னா இதை செய்யணும். நம்ம வீடு சுத்தம் இல்லை, பவித்திரம் இல்லை, நமக்கு ஏதோ தொந்தரவுகள் இருக்குன்னா ஹோமங்கள் பண்ணுறோம், அந்த இடத்த புனிதப்படுத்துறதுக்கு. ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். நீ நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா நேர்ந்துக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை நேர்ந்துக்குங்க, கடவுளுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் ஜோதிடம் சொல்லும்போது அந்த வார்த்தை தான் அதிகமாக சொல்கிறது. அதுமாரி நான் 2 வார்த்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த வார்த்தை போதும். நீ போ, நல்லா இருப்ப. அவங்ககிட்ட பேசாத, வேண்டாம், தவிர்த்துரு, இதை கேட்கணும். என்றைக்குமே குரு அப்படி தான். நான் என்றைக்கும் உங்களுக்கு குருவாக இருப்பேன். இந்த பிளே தமிழும், இந்த பிரபஞ்சமும், இந்த சிவஸ்ரீயும் உங்களுக்கு என்றைக்கும் நிழலாக இருப்போம். நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கை ஒளிரும். நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்த்துக்கள் என் பிள்ளைகளா, அமோகமாக இருக்கணும்.